ஒரு 80 வருஷம் முன்னாடி ஒரு நெசவாளரோட பையன் தான் மதராச தமிழ்நாட்டுன்னு பேர் மாத்த போறான்னா எவனுமே நம்பியிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட மகானை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1909 தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம்ல ஒரு நெசவாளர் குடும்பத்துல பிறந்தவர் தான் CN அண்ணாதுரை. இவரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்ததுனால இவருக்கு படிப்பு மேல ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. ஸ்கூல் லைஃப காஞ்சிபுரம்லயே முடிச்சாரு. இவரு காலேஜ் லைஃப சென்னையில பச்சையப்பாஸ் காலேஜ்ல முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல்ல ஒரு தமிழ் ஐயாவா ஒர்க் பண்றாரு. ஸ்கூல் டீச்சரா இருக்கும் போதே அப்போ இருந்த நீதி கட்சியில இருந்ததுனால சுதந்திரத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா போராட்டத்துல ஈடுபடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இவருக்கு எழுத்தாளரா ஆகணும்னு சொல்லி ஆசை இருந்ததுனால இவரோட எழுத்து மூலியமா பெரியார் மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை இவரோட எழுத்து மூலியமா கவர்ந்திருக்காரு. அப்போதான் பெரியார் கூட நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஒரு கட்சியை ஓபன் பண்றாங்க. இவரோட பவர்ஃபுல் ஸ்பீச்னாலையும் எழுத்து மூலியமும் மக்களை நிறைய கவர் பண்றதுனால இவருக்கு அறிஞர்னு பட்டம் கொடுக்குறாங்க. அப்போதுல இருந்ததான் இவருக்கு அறிஞர் அண்ணான்னு பேரே வருது. ஹிந்தி திணிப்பு மாதிரி பல போராட்டங்கள் பண்ணதுனால மக்கள்ல நிறைய பேர் இவரை கவர்றாரு. இதனால 9 வருஷம் ஆட்சியில இருந்த காமராஜரையே தோக்கடிச்சு ஆட்சி பிடிச்சவர் தான் அறிஞர் அண்ணா. 1969 அப்போ மாநில சட்டசபை நடந்துட்டு இருக்கிற அந்த டைம்ல அறிஞர் அண்ணா எந்திரிச்சு மദ്രാஸ்ன்ற இந்த பேரை தமிழ்நாடா மாத்துங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ இருந்த மாநிலங்கள் அவை உறுப்பினர் மெட்ராஸ்ன்னு இந்த பேரை தமிழ்நாடா மாத்தி என்ன சாதிக்க போறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ மொத்த சட்டசபையும் சிரிக்குது. அப்போ அவங்களுக்கு அண்ணாவோட ஸ்பீச்சை பத்தி தெரியல போல. உட்கார்ந்துட்டு இருந்த இவரு டக்குன்னு சிரிச்சுட்டே எந்திரிச்சு பார்லிமெண்ட்ன்ற இந்த பேரை லோக்சபான்னு மாத்தி நீங்க என்னத்த சாதிச்சீங்கன்னு சொல்லி அவங்களையே திருப்பி கொஸ்டின் கேட்க மொத்த சட்டசபையும் வாயை பொழந்துட்டு குவைட் ஆயிடுறாங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இத பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்ல.